ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் இன்னைக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நான் இப்போ என்ன வேலைக்கு போகிறேங்கிற சொல்கிறேன். இப்போது நான் வீட்டு வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க. அவங்கள படிக்க வச்சுக்கிட்டு வீட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு யூடியூப் சேனல் இது மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் எனக்கு ரொம்ப கனவு. ஸோ அதனால் எனக்கு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு டைம் பத்தலை. ஸோ அதனால் இது எப்படியாச்சும் ஒன்று யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 3-4 மாதமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ சமையல் வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் சைடோ இல்லை எங்கள் அப்பா அம்மா சைடோ எந்த ஒரு சப்போர்ட்டு கிடையாது. எங்கள் வீட்டுக்கார் தவறி இப்போ ஒரு 14 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டு சைடெலாம் எதுவும் நான் கேட்குறதில்ல. எங்கள் அப்பா அம்மா மாமியார் வீட்டு சைடில் எதுவும் கேட்கவும் மாட்டேன். எனக்கு கேட்டதும் இல்லை இது வரைக்கும். நான் உண்டு, பிள்ளைங்க உண்டு, நான் அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். ஸோ நான் இந்த யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பித்தேன், எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா, சரி இந்த மாதிரி ஒன்று யூடியூப் சேனல் எல்லோரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். ஸோ மக்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப ஆதரவு தரீங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் வந்திருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாமே ஒரு எனக்கு நான் தெரிஞ்சும் இருக்கும், தெரியாமே இருக்கும். நான் தெரிஞ்சு ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் அதை சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டுனா கூட நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். ஏன்னா நீங்கள் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அந்த யூடியூப் சேனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். என் பிள்ளைங்களும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஏம்மா இந்த மாதிரி செய்யுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என்னை எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. அவங்க முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப நல்லபடியாக வரணும், நல்லபடியாக வாழணும். அவங்க என்னை எவ்வளோ பிள்ளைங்கள என்ன எவ்வளோ கேவலம் பேசுனாங்களோ, நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி நல்லபடியாக வரணும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பணங்காசு இல்லை, எங்ககிட்ட பணங்காசு சம்பாதிக்க முடியல. அதனால் அம்மாவுக்கு கால் கொஞ்சம் ஊனம். அப்பா வயசாகிடுச்சு, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நான் எதுவும் கேட்கவும் முடியாது போய். அதனால் அவங்கள எல்லாமே எங்களை குடும்பத்தை கேவலம் பேசின மாதிரி குடும்பம் கேவலம் பேச எங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க. என்னுடைய சொந்த பந்தம் அப்பா அம்மாவை எங்களை எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் நல்லபடியாக வரணும். எங்கள் மாமியார் வீட்டு சைடு எங்களை இந்த தெருவில் எல்லாம் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசிட்டாங்க. நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் நல்லபடியாக வரணும். அதுக்கு நீங்கள் எல்லாமே மக்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் உங்களை நான் எந்த குறையும் நான் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் உங்கள்கிட்ட நான் சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சொசைட்டியில் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தனா போதும். நானும் என் பிள்ளைங்களும் பேர் சொல்கிற அளவுக்கு இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா போதும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.